ஹலோ மக்களே 617வது விஷயத்துல பெறலாம். போன விஷயம்னு பார்த்தா சீசர் நம்ம லூஃபி அடின்னு அடிச்சு நொறுக்குறான். அடிச்சு ஏர்ல பறக்கட்டு மூஞ்சி கிஞ்சிலாம் பிச்சு எரிஞ்சிட்டான். டேய் நீ சண்டை போடுறது 7 வாரலாட்ல ஒரு வாரலாட்டா டங்கியோட டொஃப்ளமிங்கம்னு சொல்லிட்டு கத்துறான். எவனா இருந்தா எனக்கு என்னடா, எவனையும் பத்தி நான் கவலைப்பட போறதுன்னு சொல்லிட்டு அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுட்டான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி ட்ரெஃபலகர்லாவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு அவன் ஹார்ட் கிடைச்சிருச்சு. வெறும் ஃபுல் பவர் யூஸ் பண்ணிட்டு வரான். ஆனா 2 துண்டா வெட்டினது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க மொத்த ஐலண்டுமே 2ஆ வெட்டிட்டான். துண்டு துண்டா பெருச்சு என்னன்னு பார்த்தா வெட்டினா அடுத்த செகண்ட் டெட்லி கேஸ் வர வெளியே தான் பறந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன நடக்க போதுனே ஒன்னும் புரியல. அவன் வெட்டினா அடுத்த செகண்ட் மொத்த பில்டிங் துண்டு துண்டு ஆகுது. என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி இங்க காட்டுறாங்க. இந்த சீலிங் எதுக்குடா மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. பார்த்தா எல்லா பக்கத்துல இருந்து புகை உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. டே நமக்கு இருக்க கூடாது, 6 பில்டிங் நோக்கி ஓடணும்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எங்களால ஓட முடியலன்னு சொல்லிட்டு பசங்களா கத்துறாங்க. கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க பசங்களா, வாங்க நம்ம போவோம்னு சொல்றாங்க. அப்படி பேசிக்கிற இடத்துல என்னன்னு பார்த்தா கேப்டன் டச்சிக்கே தூக்கிட்டு சோரோ ஜெட் வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கான். டே கேப்டன் டசிக்கிடா நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்புறம் அந்த பேர்டு உமனை அடிச்சு நொறுக்கிட்டு மாசா வரானுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. ஜிஃபையே நம்மளை நோக்கி தான்டா வராங்க. நீ முதல்ல இருந்து தப்பான திசை நோக்கி தான் ஓடுதுன்னு எனக்கு தெரியும், அதை பாருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா டசிக்கி. என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு ஜோரை பாத்துக்கிட்டு இருக்கான். முதல்ல என்னை கீழே இறக்கி விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க டென்ஷன் ஆயிட்டா சாஞ்சியோ, அந்த பொண்ணை எதுக்குடா நீ தூக்கிட்டு வரன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டே சோரோ அந்த திசை நோக்கி ஓடுன்னு சொல்றாங்க. சாஞ்சியோ கோவத்துல இருக்கான். போக இங்க நோக்கி வந்த உடனே திரும்பி வந்த திசையை நோக்கி ரிட்டர்ன்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இங்க இவனோ ட்ரஃபலகர்லாம் 2 துண்டா வெட்டிட்டான். உள்ள தண்ணியா இருக்கு, அதெல்லாம் பாஞ்சு பறந்து வருது. இங்க வெறுகோ தான் காட்டுறாங்க. என்னதான் அந்த கியரை வெட்டினாலும் எதையும் நீ தாண்டி போக முடியாதுன்னு சொல்றான் வெறுகோ. அவன் மட்டுக்கு என்னெல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். ட்ரஃபலகர்லாம் அப்படியே பொறுமையா ஸ்மோக்கர் பக்கத்துல தான் வாரான். ஆனா வெறுகோ அப்படி நவுண்டு பாஞ்சு வாரான். டே இல்ல அவனுக்கு என்னன்னு புரிய வைக்கிறேன்னு சொல்றான். சடனா அடுத்து என்ன பண்ணனே தெரியல. அவனை பாஞ்சு பறந்து வாரான். அங்க அப்படியே முடிஞ்சு திரும்பி கட் பண்ணி சோப்பர் தான் காட்டுறாங்க. அவனும் வந்து மோக்கா போனா சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். பில்டிங் வர வெட்டினா அடுத்த செகண்ட் மொத்த பில்டிங் உடஞ்சு உள்ள ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே 6 பில்டிங் நோக்கி போகணும், எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்றான் சோப்பர். சரின்னு சொல்லிட்டு மோக்காவை தூக்கிட்டு ஓடுறானுங்க. பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கானுங்க. இங்க சேடா துண்டு துண்டா போயிட்டு இப்படி இருந்துச்சுன்னா நான் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எப்படிடா சாப்பிடுவேன், ஏன்டா இப்படி பண்ணிட்டு போனோன்னு சொல்லிட்டு வெறுகோ பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா வெறுகோவை துண்டு துண்டா ஆக்கி கைய கால எல்லாத்தையும் வெட்டி வெட்டி ஒவ்வொரு திசையில வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். டேய் நீ ரொம்ப வருத்தப்படுவோடா, ஜோக்கரோட பழைய விஷயங்கள் உனக்கு என்ன தெரியாது, தெரிஞ்சா நீ சண்டை போடுறதுக்கே யோசிப்ப, உன் உயிரே போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அவரை தொட்டுனா அந்த உலகத்துல வாழறதுக்கு உனக்கு நம்பிக்கையே இல்லாம போயிரும், உன் கதை முடிஞ்சிடும். ஸ்மோக்கர் எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்மோக்கரும் அவன் பாட்டுக்கு ஸ்மோக்கப் பண்ணிட்டு மாசா வந்துட்டு இருக்கான். வந்தது மட்டும் இல்லாம திரும்பி வாயை 2 துண்டா வெட்டிட்டான். டே நீ முதல்ல உன்னை பத்தி கவலைப்படு, அதுக்கப்புறம் நீ என்ன பத்தி கவலைப்படலான்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் ஸ்மோக்கரும் அங்கிருந்து நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. டே இந்த ரூம் எப்பனாலும் எக்ஸ்ப்ளோட் ஆயிரும், போயிட்டு வரேன்டா வெறுகோ பைரட்டுன்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் 6 பில்டிங் தான் காட்டுறாங்க. இந்த சீலிங்க்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டா உடஞ்சு விழுதுன்னு சொல்லிட்டு எதோ நம்மளை நோக்கி உள்ள போகுதுன்னு சொல்லிட்டு மோமோனஸ்க்கும் பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சீசரே செதறிட்டான். பார்த்தா 2 துண்டா பெட்டிடுறாங்க. டே இது கண்டிப்பா ட்ரஃபலகர்லாம் தான்டா பண்ணிருக்கான், வெறுகோ ஏன்டா பண்ணான்னு சொல்லிட்டு சீசரோ கத்திக்கிட்டு இருக்கான். அவங்க செதறிட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, டே என் சொர்க்கத்தை ஏன்டா அடிச்சு நொறுக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுல சடனா பில்டிங்லாம் உடையுது. உசுப்பர் இடத்த தான் காட்டுறாங்க. அவனை தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். நான் வேற சி பிரிசன் ஸ்டோன் ஹேண்ட் கஃபா தான்டா தேடணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். உசப் ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கான். முகிவர் ஆளிங்க தானடா இருந்தான், அவன் எங்கடா போனான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவனை வேற கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள சீசர் பேசுறான். 2ஆவது ஃப்ளோர்ல இருக்கவங்க கேக்குதான்னு சொல்லிட்டு கேக்குறான். மாஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா, என்ன செய்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சீக்ரெட் ரூம்ல தானடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சீசரா கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க நல்லா தான் இருக்கோம் மாஸ்டர், என்ன மாஸ்டர் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. டே ஏர் வென்ட் ஓபன் பண்ணுங்கடா, ஷினோகோமி வந்து இந்த ரூம் ஃபுல்லா வர ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. பாஸ் ஆனா ஏர் வந்துருச்சுன்னா உங்க கதைன்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்கடா, இது என்னைய ஒன்றும் செய்யாதுன்னு சொல்றான். ஆனால் நம்ம சோல்ஜர்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. டே நான் சொன்னதை செய்யுங்க, சீக்கிரம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடுங்கடா, இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, சீக்கிரம் அந்த கேஸ் உள்ள வரட்டும்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம சோல்ஜர் 100 கணக்கான இருக்காங்களே, நம்ம என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. டே இவனால எனக்கு டெஸ்ட் சப்ஜெக்ட், இவனால எனக்கு முக்கியமே கிடையாது, நான் சொன்னதை மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு சீசரா கத்துறான். சொன்ன ஒன்று எல்லா ஒன்று செதுட்டாங்க. என்னடா இவன் பேசினா, இவ்வளவு நாள் நம்மளை வந்து ஒரு பெரிய ஆள்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு செதறி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் லூஃபி எதுவுமே கண்டுக்கிடவே இல்லை. டே நான் சொன்னது கேட்குதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஷினோகோமி வந்து உண்மையான பவரை காட்ட போதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி உசுப்பதான் காட்டுறாங்க. கொஞ்சம்னா என் உயிர் போயிருக்குமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சீசரோட உண்மையான எல்லாத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜோரோ இருக்குது நம்ம உசப்புக்கு தெரியுது. டே இதான் கண்ட்ரோல் ரூமா, இந்த ரூம்ல தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க, நம்ம ஆளுகளை வர காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே சீசர் கேட்கறான். டே இங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா ஒரு மாதிரி பாக்குறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாஸ்டர்னு சொல்றாங்க. டே மாஸ்டர் வந்து எதிரியை வந்து முட்டாள்தனமா ஆக்குறதுக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணிருப்பாரு, எது தப்பாலாம் ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசுறாங்க.
இந்த டெட்லி கேஸ் வச்சு அவர் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிருப்பாரு. அவர் எப்படி நம்ம ஆளுகளே சாவ வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறானுங்க அவனுங்க. நம்ம மாஸ்டர் வேற இதா நினைச்சிட்டோம்னு சொல்லிட்டு சடனா பட்டன் அமுக்குறானுங்க. மாஸ்டர் ஏர் வந்துட்டு ஓபன் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. மொத்த கேஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அவனுக்கு இன்னும் முட்டாள்தனமா தான் இருக்கானுங்க. ஷினோகாமி பவரை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கான். பார்த்தா மொத்த பவரை அவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்சர்வ் பண்ணோடனே அவன் பாடி அப்படி பெருசாக ஆரம்பிச்சு சீசரோட பாடி பார்த்தா அவன் வேற கலர்ல மாறிக்கிட்டு இருக்கான். மொத்த டெட்லி கேஸையும் அவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். லேண்ட் ஆஃப் டெத்னு வருது. டிராகன் மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கான். இதான்டா சயின்டிபிக்கோட பவர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சீசர் கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்காலே செதறிட்டானுங்க. என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்றான். டேய் முகிவர லூஃபி, என்னோட பவர் எப்படி இருக்கு? மாசா இருக்கா? என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே வேற லெவலா இருக்கும்டா. என்ன நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உன்னோட ஹியூமனோட பவரை வச்சு உன்னால என்னை ஒன்னும் செய்ய முடியாடா. நீ சாகத்தான் போற. என்னோட பவரை மொத்த உலகத்துக்கு பரவ விட்டு எல்லாத்தையும் சாகடிக்க போறேன். இதை வச்சு உங்க கதையை முடிச்சுன்னு சொல்றான். சடன் அந்த கையை வச்சு ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் தொடுறான். தொட்ட அடுத்தது கொண்டு எல்லாருமே உறைஞ்சிட்டானுங்க. டேய் மாஸ்டர் நம்ம ஆளுகளுக்கு கதையை முடிக்கிறாருடா. அப்படின்னா உண்மையிலே நம்ம அவங்கள அடிமை மாதிரி தான் வச்சிருக்காரான்னு சொல்லிட்டு செதறுதானுங்க. டேய் எப்படிடா என் பவர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நக்கல் பண்றான். அவளுகளே அடிக்கிறான்னு சொல்லிட்டு மோமோனோஸ்கி பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபியே டென்ஷன் ஆகிட்டான். ப்ரௌன் பீரியட பாத்துக்கோ, நான் இந்த வாரன்னு சொல்லிட்டு லூஃபி ஓடிக்கிட்டே இருக்கான். சரி நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு மோமோனோஸ்கி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு லூஃபி அங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்கான். டேய் முகிவரா எங்கடா போற? உன்னை துண்டு துண்டு ஆக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்றான். நீ ஓடலாம் முடியாது, உன் கதை முடிஞ்சுன்னு சொல்றாங்க. ஆனா லூஃபி எங்க ஓடனே ஒண்ணும் புரியல. ஒரு ஆளையே தொடுறான். எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா அதுக்கப்புறம் இவன் தொட எல்லாரும் உரையிறாங்க. மாஸ்டர் யார் தான்டா நம்மளு கதையை முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. மாஸ்டரை நம்பன மாட்டா இப்படி ஐட்டம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள உசப் முன்னாடி வரான். டே உங்க மனசு உடஞ்சிருச்சுன்னு தெரியும். ஆனா அந்த கண்ட்ரோல் சீட்ல நான் உட்காரலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸை நான் மத்தவங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். டே உன்னை சுட்டு தள்ளிடுவாட்டான்னு சொல்றான் அவன். ஆல்ரெடி நீங்க துரோகப்பட்ட விட்டுருக்கீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு சொல்லி உசப் கேட்கறான். ஆமா நீ சொன்னதான் கரெக்ட் தான், நாங்க ஆல்ரெடி பிட்ரே ஆகப்பட்டிருக்கோம், துரோகங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்றான் அவன். எங்க கதையும் முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு இருக்கானுங்க. நீங்க உங்களால எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது, உங்க கேப்டன் இங்க இருந்து ஓடிட்டான், அதை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க அவனுங்க. அவன் கோலம் மாதிரி ஓடிட்டான்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. ஏன் முன்னாடி என் கேப்டனை தப்பா பேசாதீங்கடா, அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு உசப்பு கத்துறான். எங்க கேப்டனை பத்தி எங்களுக்கு தெரியும்டா, அவன் எப்ப எதை பண்ணுவான்னு சொல்லிட்டு. அவன் எப்ப ஓடுறான்னா அதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்றான் அவன். அவனை எவனாலும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்றான். சடனா லூஃபியை தான் கட்டுறாங்க. கம்முன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல பின்னாடி போனவன் நம்மளு தேர்ட் கியரை போட்டுட்டு வாரான். அவனுக்கு சப்போர்ட் பண்றத வர எனக்கு எதுவுமே கிடையாது சொல்லிட்டு சடனா ஷார்ட்டத்துக்கு அடிக்கலான்னு பாக்குறான். அங்க என்னன்னு பார்த்தா இவனுக்கு ஆளை மட்டும் உறைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. மாஸ்டரே சுட்டு தள்ளுறானுங்க. நீங்க எல்லாம் குப்பை தான்டா, இனிமேல் உங்களால எதுவுமே பண்ண முடியாது, நீங்க சாகத்தான் போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுகளை தொட எல்லாரும் உரையிறானுங்க, செத்துக்கிட்டு இருக்கானுங்க. மாஸ்டர் ஏன்டா இப்படிலாம் பண்றாங்க, அவரை தொட கூட முடியாதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எங்களோட கேப்டன் மட்டும் நீங்க நம்புங்க, அது மட்டும் போதும்னு சொல்றான் உசப். லூஃபியோ ஜெட்டு வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கான். சீசர் மாதிரி ஆள்களை லூஃபிக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப வெறுக்கத்தக்க இடம்டா இது, அவன் பாத்துக்கணும்னு சொல்றானுங்க அவனுங்க. மாஸ்டர் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றானுங்க. நான் தாண்டா மாஸ்டர், உங்களை எல்லாத்தையும் என்னால இப்ப காப்பாத்தலாம் முடியாது, ஆனா அந்த உலகத்துக்கே காப்பாளன்னா வருவேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். லூஃபி என்னைக்கு கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்றான். லூஃபியோ ஆர்னமெண்ட் ஹாக்கியை போட்டுட்டு வேற லெவலா வாரான். சீசர்னு சொல்லிட்டு கத்திட்டு வாரான். முகிவரா திரும்பி வந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட்டு வேகத்துல வாரான். அவனும் அவன் பவரை யூஸ் பண்றான். சாவுடான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவன் கம்முன்னு சொல்லிட்டு கிர்சியோல் மேக்கன்னம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறான். அவன் அட்டாக் அப்படி இவன் பிளாக் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவலா நிக்கிறாங்க. லூஃபியோட கையவே உரைய வைக்கிறான். என்னோட சயின்டிபிக் பவர் ஈக்குவலுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்றான். பார்த்தா லூஃபியோட கை உறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வாயோ மூடுறான்னு சொல்லிட்டு ஹாக்கியை யூஸ் பண்ணி ஓட்டைக்கான். அவன் பவர் அப்படி ரிட்டர்ன்ல போகுது. என்னன்னு பார்த்தா அவனை அடிச்சு ஏர்ல பறக்கூடுதான். முகிவரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எனக்கு கீழே ஒர்க் பண்ணிருன்னு சொல்லுறான். ஒரு வாட்டி அடிக்கிறான் சீசரை. பார்த்தா சீசர் கண்ணுலாம் உடஞ்சிருச்சு. சீசர் வாயவே பொழந்துட்டான். அடிச்சல்ல இங்க அடிச்சு சீசரை ஏர்ல பறக்கூட்டான். அவன் வேற லெவலா நிக்கிறான் லூஃபி. அதோட முடியாத அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பண்ணுங்க. மறந்து see you bye.